உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கே தெரியாம ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க கவனம் எல்லாம் வெளியில இருக்கிறதுனால தான் வீட்ல இருக்கிறவங்க உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதேதோ சொல்லி என்ன குழப்பி விட பாக்குறியா? நான் உங்களை குழப்பி வேணும்னு அவசியமே இல்ல. ஏற்கனவே நீங்க சின்ன குழப்பத்துல தான் இருக்கீங்க. அது உங்க மனசுக்கு நல்லாவே தெரியும். அததான் ஞாபகப்படுத்தினேன். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு முதலா ஒரு நல்லது பண்ணிருக்கேன். போங்க ஆண்டி, நான் எங்கேயும் போயிட மாட்டேன், இங்கதான் இருப்பேன். முதல்ல உங்க வீட்ல இருக்கிற எதிரிங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுங்க. அதுக்கப்புறம் இங்க வாங்க. எப்போ நீங்க குழம்ப ஆரம்பிச்சீங்களோ அப்பவே நான் தெளிய ஆரம்பிச்சிட்டேன். இனிமே வெற்றி எனக்கு தான். சுந்தரம், அந்த பழத்தட்டை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா, எடுத்துட்டு வரேன். வணக்கம். குருஜி. வணக்கம் குருஜி. வணக்கம்மா, உட்காருங்க. சுந்தரம், இதெல்லாம் எதுக்குமா? இது என்னோட திருப்திக்காக. மறுக்காம நீங்க ஏத்துக்கணும். ஸ்படிகலிங்க விஷயத்துல என் மனசுல ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு தெளிவு வேணும் குருஜி. அதுக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கேன். மனித வாழ்க்கையே குழப்பங்களால கட்டமைக்கப்பட்டதுதான். அதிலிருந்து தெளிவு கிடைக்கத்தான் நாங்க சதா சர்வ காலமும் கடவுளையே நினைச்சு தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்க குழப்பம் என்னன்னு சொல்லுங்க. குளத்துல இருந்த ஸ்படிகலிங்கம் என் 2வது மருமக ஐஸ்வர்யா கைக்கு தான் கிடைச்சது. ஐஸ்வர்யா லிங்கத்தை கையில வச்சுக்கிட்டு தண்ணியில இருந்து மேல வரும்போது லிங்கம் அவ கையில இருந்து நழுவி மறுபடியும் தண்ணியில விழ பார்த்தது. நல்ல வேளையா அப்போ பார்வதி லிங்கத்தை தண்ணியில விழாம அவ கையில பிடிச்சிட்டா. லிங்கம் மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிடாம பார்வதி காப்பாத்தினது ஒரு வகையில சந்தோஷமா இருந்தாலும் அடுத்த நிமிஷமே ஏன் மருமக கையில இருந்த லிங்கம் பார்வதி கைக்கு போனது என் மனசுல குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. லிங்கம் இப்படி கை மாறி போனது என்ன காரணம் குருஜி? லிங்கம் தண்ணிக்குள்ள போகாம பார்வதி காப்பாத்தினதுக்கு என்ன அர்த்தம்? லிங்கம் அதனோட திருவிளையாடல ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். என்ன குருஜி சொல்றீங்க? தகுதியானவங்க கைக்கு தான் லிங்கம் போய் சேரும்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கோம்ல? ஆமா குருஜி. ஆனா குளத்துல இருந்த லிங்கம் என் மருமக ஐஸ்வர்யா கைக்கு தானே கிடைச்சது.
தண்ணிக்கு மேல நடந்ததை தான் நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்க. தண்ணிக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உங்க யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியாத அந்த விஷயத்த சொல்றேன், கேட்டுக்கங்க. தண்ணிக்குள்ள இருந்த ஸ்படிகலிங்கம் ஐஸ்வர்யா கைக்கு கிடைக்கல, பார்வதி கைக்கு தான் கிடைச்சது. இல்ல, ஆனா தண்ணில இருந்து மேல வரும்போது லிங்கம் ஐஸ்வர்யா கையில தானே இருந்தது. தண்ணிக்குள்ள இருந்த லிங்கம் பார்வதி கைக்கு கிடைச்சதும், பார்வதி கையிலிருந்து லிங்கம் ஐஸ்வர்யா கைக்கு போனதும் லிங்கத்தோட திருவிளையாடல் தான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் குருஜி? இத நான் எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? உங்க அறிவுக்கு புரிஞ்சத என் வாயால சொல்லணும்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க அறிவுக்கு உங்களால எல்லாத்தையும் சரியாவே புரிஞ்சுக்க முடியும். இனிமே லிங்கம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வைக்க போகுது. அதை ஏத்துக்கிற பக்குவத்துக்கு நீங்க தயாராகிக்கங்க. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். நம்ம கையில எதுவும் இல்லை. எல்லாம் அவன் செயல். என்ன சொல்ற நந்தினி? குளத்துக்குள்ள ஆள் அனுப்பி கொலை பண்ண சொன்னது நீதான்னு அகிலாக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமா ஆண்டி, கோயில் குளத்துல வச்சு அகிலா என்ன பாத்திருப்பா போல இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் அனுப்புன ஆள் வேற போலீஸ்ல அடி தாங்காம அனுப்பி வச்சது நான் தானே உண்மையை சொல்லிருப்பான் போல இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னனே, அவன் மட்டும் போலீஸ்ல மாட்டிக்கிட்டானா நீயும் சேர்ந்து மாட்டிக்குவேன்னு. அப்புறம் என்னாச்சு? நான் குளத்துல இருந்து திரும்பி வந்துட்டு இருக்கும் போது போலீஸ் என்ன மடக்கிடுச்சு. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறது எனக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. வந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பக்குவமா பேசி கொலை பண்ண வந்தவனுக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கும் தனிப்பட்ட பகனை கேஸ ஜோடிக்க சொல்லி நான் தப்பிச்சிட்டேன். போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட, சரி சந்தோஷம்தான். ஆனா அகிலா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போற? அவ சும்மாவே ஆனா உன்னா துப்பாக்கி தூக்கிட்டு வருவா. இப்ப என்ன பண்ண போறாளோ தெரியலையே. நீங்க சொன்னது கரெக்ட் தான் ஆண்டி. அகிலாண்டேஸ்வரி துப்பாக்கியோட நான் இருக்கிற காது அகிலாவுக்கு அடுத்தபடியா மித்ரா என்னோட எதிரிங்கிற மாதிரி தான் நான் அகிலாவை குழப்பி விட்டுருக்கேன். ஒருவேளை இதையும் தாண்டி அகிலாவுக்கு மித்ரா மேல டவுட் வந்தா கூட ஆதாரம் இல்லாம அகிலாண்டேஸ்வரி எதையும் அவ்வளவு சீக்கிரமா நம்ப மாட்டாங்க. மித்ரா பத்தின ஆதாரம் அகிலா கைக்கு கிடைக்காம பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆதியோட குரல் அகிலாவோட காதல கேக்குற விஷயம்
ஏன் காது வரைக்கும் வந்திருக்கிறத தெரிஞ்சு அகிலா ரொம்ப குழப்பத்துல இருப்பா. அந்த குழப்பத்துக்கு விட தேடும் போது ஆதி பார்வதி லவ் அகிலாவுக்கு தெரிய வரும். அகிலா கோவப்பட்டு பார்வதியை தண்டிப்பா. அதனால அகிலாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை வரும். அம்மாவும் மகனும் மோதிக்க ஆரம்பிப்பாங்க. நாம அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஆண்டி. நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. அப்படியே நடந்துட்டா இன்னும் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா இந்த சந்தோஷம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நாம எவ்வளவு எஃபர்ட் போட வேண்டியது இருக்குல்ல? அகிலாவுடன் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுக்கணும். வாழ்நாள் பூரா அகிலா ரத்த கண்ணீர் வடிக்கணும். அதுதானே நம்ம டார்கெட் ஆண்டி. அதுக்காக நாம எவ்வளவு எஃபெக்ட் வேணாலும் போடலாம். போடலாமே. தண்ணிக்குள்ள இருந்த ஸ்படிகலிங்கம் ஐஸ்வர்யா கைக்கு கிடைக்கல, பார்வதி கைக்கு தான் கிடைச்சது. உங்க அறிவுக்கு புரிஞ்சத என் வாயால சொல்லணும்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க அறிவுக்கு உங்களால எல்லாத்தையும் சரியாவே புரிஞ்சுக்க முடியும். நீங்க என்ன பரிசோதிச்சு பார்க்க வந்திருக்கீங்களா? நான் எதுக்கு உங்களை பரிசோதிச்சு பார்க்கணும்? அப்புறம் எதுக்காக புருஷன் பொண்டாட்டி ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்த 2 ஜாதகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேக்குறீங்க? ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மூத்த மருமக இந்த வீட்டு மகாலட்சுமி, ஆதிய கல்யாணம் பண்ணிக்க போற அதிர்ஷ்டலட்சுமி இப்போ வரப்போறா. ஆமா, இந்த நேரத்துல நீ எதுக்கு அவளுக்கு போன் பண்ண? பார்வதிக்கு எதுனா ஒண்ணுனா என் இடது கண் துடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கண்ணை துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் நான் டவுட்டில் பார்வதிக்கு ஃபோன் பண்ணேன். பார்வதி ஃபோனில் பேசினதை வச்சு அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். டாக்டரை வர வச்சேன். ஆதி, என்ன ஆதி இதெல்லாம்? நீ சொல்றதெல்லாம் எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்கா? என் இடது கண் துடிக்கும் போதெல்லாம் பார்வதி எதுனா ஒரு பிரச்சனையில் இருப்பா. நான் போய் அவளை சேவ் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிக்கலாக நான் இதை அனுபவிச்சுட்ருக்கேன். நான் ஐசியூல இருக்கும்போது ஆதி என்கிட்ட வந்து பேசினானா இல்லையான்னு அவன்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. ஒருவேளை ஆதி என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிட்டா என்ன பண்றது? யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை. உண்மை என்னன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். இது என்ன ரூமா இல்ல குப்பை தொட்டியான்னு தெரியல. இருக்கிற வேலைக்காரிங்க எல்லாருக்கும் திமிரி ஏறி போச்சு. ஒரு சமையல்காரிக்கு வீட்டுக்காரி ஆகணுங்கிற நினைப்புல சுத்திக்கிட்டு இருக்கா. மத்த சோம்பேறிங்களுக்கெல்லாம் என்ன நினைப்புன்னு தெரியல. இதுங்கள இருக்கு இன்னைக்கு.
வெளுக்குறேன். ஹலோ, என்னடி ஹலோ? அங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எல்லாருக்கும் திமிரு ஏறி போச்சா? இல்ல நீங்க எல்லாம் வேலைக்கு வந்திருக்கீங்களா இல்ல பிக்னிக் வந்திருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. என்னது நீ உன்கிட்ட சொல்றது? நான் என்ன ராமாயண மகாபாரதம் கதையா படிச்சிட்டு இருக்கேன்? என் ரூம் எல்லாம் ஒரே குப்பையா இருக்கு. அதெல்லாம் வந்த உடனே கூட்டி சுத்தம் பண்ணணும் தெரியாதா உங்களுக்கு? இதோ இப்ப வந்து சுத்தம் பண்றேம்மா. வந்து தொலை. இருக்கிற வேலைக்காரங்க எல்லாருக்கும் திமிரு ஏறி போச்சு. ரிசீவர் சரியா வைக்கல போலே. பார்வதியும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. கிச்சன்ல இல்லையோ? உள்ளவா. பாத்து மாமா, பொறையறிக்க போகுது. சரியான நேரத்தில் கொண்டு வந்த. ஐ லவ் யூ மாமா. என்னாச்சு உனக்கு? நான் ஐ லவ் யூ சொன்னாலே நீ சொல்ல மாட்டேன்னு வெக்கப்பட்டு ஓடுவேன். இன்னைக்கு நீயே வாண்டடா வந்து சொல்ற? எல்லாமே காரணமாதான். காரணமாவா? என்ன காரணம்? தண்ணி குடிச்சு விக்கல் நிக்கலனா ஏதாவது அதிர்ச்சி கொடுத்தா டக்குன்னு விக்கல் நின்னுடுமா. அதான் ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ப அதிர்ச்சி கொடுத்தேன். ஆனா பாருங்க, இப்போ உங்க விக்கல் நின்னு போச்சு பாத்தீங்களா? விக்கல் நின்னு போச்சுதான். சும்மா சொல்லக்கூடாது. பாட்டி வைத்தியெல்லாம் கரெக்டா கத்து வச்சிருக்கேன். சரி, நான் வரேன். ஏய் இரு. கிச்சன்ல வேலை இருக்கு மாமா. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு போ. என்ன கேள்வி? எனக்கு விக்கல் எடுத்தது உனக்கு எப்படி தெரியும்? எப்படி நீ கரெக்டா தண்ணி எடுத்துட்டு வந்த? அது நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, சிரிப்பீங்க. சிரிக்க மாட்டேன், நம்புறேன். சொல்லு. அது நான் உங்களை நினைச்சுக்கிட்டே சமையல் கட்டுல காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தேனா, அப்பதான் யாராவது நினைச்சுக்கிட்டா விக்கல் வரும்னு சொன்னது ஞாபகம் வந்தது. அதுதான் நான் நினைச்சிட்டு இருந்ததுனால உங்களுக்கு விக்கல் வந்திருக்குமேன்னு தண்ணி கொண்டு வந்தேன். இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு, ஆனாலும் ஓகே. பாத்தீங்களா, சிரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. போங்க மாமா, உங்க கூட சண்டை. ஓய்.